ஸோ மாடல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா DPCF27 half HP பம்பு 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் சக்ஷன் டெலிவரி பைப்பு 18 MFD கெப்பாசிட்டர் போடுறாங்க 440 வோல்டேஜ் கெப்பாசிட்டர் சிங்கிள் ஃபேஸ் பம்பு 220 வோல்டேஜில் 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகக்கூடியது டியூட்டி சிங்கிள் ஸ்டேஜ் கண்டினியூ சீரிஸ் ரன்னிங் சீரிஸு ஃப்ரேம் வந்து வைண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா F கிளாஸ் வைண்டிங்கு 2650 RPM மேக்ஸிமம் ரேட்டட் ஆம்பியர் 4 ஆம்பியர் ஹெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 to 21 மீட்ரு டிஸ்சார்ஜ் பர் லிட்டர் பர் மினிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மீட்டரில் 95 லிட்டரும் 21 மீட்டரில் வந்து 35 லிட்டர் வந்து வருது. ஸோ தீப்ஜி பம்ப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பெங்களூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் வருதா என்ன அப்படிங்கிறத ரன் பண்ணி பார்த்தலாம். பம்போட ஃபுல் வியூவை பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சக்ஷன் பைப்பு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி பைப்பு. பம்ப் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு நோலோடு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பம்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டிங் போட்டாச்சு. அதாவது சக்ஷன் சைடு பைப்பும் டெலிவரி சைடு பைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பம்பு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் மீட்ரு, அதாவது ப்ரெஷர் மீட்ரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷட் ஆஃப் பண்ணும்போது எவ்வளோ பார் ப்ரெஷர் போகுதோ அத்தனை ஃபீட் வந்து போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது பம்பில் கொடுத்துருந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 to 21 மீட்டர் தான் ஹெட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. டியூட்டி பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் அந்த பர்ஃபார்மன்ஸில் இப்போ பம்ப் ரன் ஆகுதா என்ன அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் பம்ப் ஆன் பண்ணிவிட்டு வால்வு ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷட் ஆஃப் பண்ணுறேன். பம்ப் எவ்வளோ ஹெட் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த வால்வை க்ளோஸ் பண்ணுறேன். வால்வு ஹாஃப் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 10 மீட்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ 10 மீட்டரில் எந்த அளவுக்கு தண்ணி வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 10 to 12 மீட்ரு. ஸோ இப்போ இந்த வால்வை நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும்போது மொத்தமாக எத்தனை ஹெட் போகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 20 மீட்ரு தான் போகுது. எதுக்காக 21 போகலை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மீட்ருக்கிட்டையும் அடுத்து இங்கே ஃப்ளான்ச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லீக் ஆகுது. ஸோ அதனால தான் போகலை. ஸோ இப்போ பம்ப் வந்து ஃபுல் ஓப்பனில் நான் ரன் பண்ணுறேன். எந்த அளவுக்கு தண்ணி வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ இந்த பம்போட சக்ஷனையும் டெலிவரியும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பம்போட நேம் பிளேட் டீட்டெயில் இருக்குது, தெளிவாக பார்த்துக்கோங்க.